எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது, இதெல்லாம் சாதகமா இருக்கு, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாமாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் 5 முக்கியமான விஷயங்கள் அல்லது 5 முக்கியமான செய்திகள் காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி கால புருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், ரேவதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இணைவு பெறாங்க. அதாவது ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை, ஒரு பொருளாதார சிக்கல்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் இருந்து வெளியே வரதுக்கான சில வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி வரவு எவ்வளவுதான் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் செலவு அப்படின்ற விஷயங்கள் ஆயிட்டே இருக்கும். ஒரு 10 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல 8 ரூபாய் செலவாயிடும். மீதி கையில 2 ரூபாய் தான் நிற்கும். அது 2 ரூபாவும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு வகையில செலவாயிடும். கையில ஒண்ணுமே இல்லாம தான் நிற்பீங்க. அதுதான் வந்து ரொம்ப நாளா வந்து நடந்துட்டு இருக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கக்கூடிய தன்மைகளை தான் சில பேருக்கு கொடுக்கும். லாபாதிபதியே விரைசாலத்தில் உட்காந்து சில பேருக்கு வருமானமே வராது. எங்க நான் செலவு செய்யறது சார்? வருமானம் வந்தால் தான் நான் செலவு செய்ய முடியும். எனக்கு வருமானமே வரலையே அப்படின்றவங்களுக்கு இன்னும் சுத்தம். ஏன்னா அப்படிப்பட்ட தன்மைகளை தான் இந்த விரய சனி செய்யும். விரய சனினா என்ன? கையில் இருக்கிறது மொத்தமே விரயம் பண்ணணும். அதுதான் விரய சனி பண்ணும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்துக்காக செலவு செய்யாம அத்தியாவசியக்காக மட்டும் செலவு பண்றது சிறப்பா இருக்கும். ரெண்டாவது விஷயம், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 6ஆம் அதிபதி 6க்கு 6ஆம் இடத்துல மறைவு பெற்று லாபஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்கார். சிறப்பு. கடன் பிரச்சனை சொன்ன மாதிரி கண்டிப்பா முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? மனசு உடம்பு ரெண்டுமே தெளிவா இருக்கும். தெளிவா யோசிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சூரியன் புதன் வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாங்க லாபத்துல இருந்து. அந்த வகையில பார்க்கும்போது எண்ணங்கள் தெளிவா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா கால்குலேட் பண்ணி அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்க. எதையுமே உங்க புத்திசாலித்தனத்தால நீங்க வந்து ஜெயிக்கின்ற ஒரு நேரம் தான் இந்த நேரம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலா நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், தொழில் ரீதியா கண்டிப்பா இருக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் செலவுகள் கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த மாதத்துல சற்று சுப செலவுல அந்த செலவானது இருக்கும். தேவையான விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னே சொல்லலாங்க. சரிங்களா? 3வது விஷயம், இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாருங்க. 2வது பகுதியில ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வருவார். செவ்வாயினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு தான். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா இருந்த பிரச்சனைகள், ஸ்டடீஸ்ல ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டே இல்லாம ஒரு மந்தமா சோம்பேறித்தனமா இருந்தவங்க கூட இப்ப ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டடீஸ்ல வந்து நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கண்டிப்பா வரும். ஒரு மாதிரி முழு மனதோட படித்து ஜெயிக்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். சரிங்களா? அதனால படிப்பை பத்தி பெருசா கவலை கொள்ள தேவையில்லை. சிறப்பான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி சொத்து சேர்க்கை புதிய சொந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு மனை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி சுப செலவுகள், முக்கியமான விஷயங்கள், தேவையான விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான செலவுகளை இந்த மாதத்துல வந்து இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது சொத்து சேர்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது விஷயம் பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல மறைவு பெற்று 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறது சிறப்பு. இப்ப திருமண வயதுல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சரிங்களா? 7ஆம் அதிபதி 11ல உட்காந்துருக்கனால முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகி போனவங்களுக்கு 2வது மேரேஜுக்காக, செகண்ட் மேரேஜுக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல 2ஆம் திருமண வாழ்க்கை நல்லபடியா உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. நல்ல ஒரு வரன் கிடைப்பாங்க. சரிங்களா? ஆனா தைரியமா முயற்சி பண்ணுங்க. தப்பே இல்ல. கண்டிப்பா லைஃப் பார்ட்னர் நல்லாவே கிடைப்பாங்க. திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும்.
இதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள், ஓரளவுக்கு லாபங்கள், வருமானங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு 4-5 பேரோட சேர்ந்து ஒன்றாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதற்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது விஷயம் என்ன பார்க்கும்போது ராசிக்குள்ள சுக்கிரன் வருவார் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில். சரிங்களா? ஆல்மோஸ்ட் தை மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ள வந்து இந்த மாதம் முழுக்கவே இருப்பாருங்க. சரிங்களா? ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கும்போது இந்த அதீதமான எண்ணங்கள், அதாவது அதிகமான ஆசைகளை சற்று அதிகரிப்பாருங்க. முயற்சிகள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. அதாவது எதையுமே சின்னதா யோசிக்கக்கூடாது, பெருசா யோசிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை சுக்கிரன் கொடுப்பாருங்க. இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கைனால தான் சொல்றேன். சரிங்களா? எடுத்த காரியம் வெற்றி பெறும், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், தைரியம், தன்னம்பிக்கை சற்று அதிகரிக்கும், நம்மளால எல்லாமே முடியும், நம்மளால முடியாது எதுவுமே இல்லைன்ற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாரு இந்த சுக்கிரன். சரிங்களா? அதே மாதிரி காமம், காதல் சார்ந்த எண்ணங்களும் சற்று அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாதீங்க. ஆனா இந்த இடத்துல சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தர வைப்பார். சரிங்களா? 4 பேர் நம்மள பார்க்கணுன்றதுக்காகவே செலவு செய்ய வைப்பார். 4 பேர் நம்மள பார்க்கணுன்றதுக்காகவே சில விஷயங்கள செய்ய வைப்பார். சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்காக வாழ்க்கைய வந்து வாழாதீங்க. உங்களுக்காக வாழ்க்கைய வாழுங்க. மத்தவங்க நம்மள பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக செலவு பண்ணாதீங்க. சரிங்களா? வாழ்க்கைய வந்து உங்க தேவைக்காக, உங்க குடும்பத்துக்காக மட்டும் பார்த்து செலவு பண்ணா, கண்டிப்பா வாழ்க்கையானது சிறப்பா இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதே மாரி இந்த சுக்கிரன் வந்து ராசிக்குள்ள வரும்போது, நான் சொன்ன மாரி இந்த காமம், காதல் சார்ந்த எண்ணங்கள சற்று அதிகப்படுத்துவாருங்க. ஏன்னா, அவருடைய காரகத்துவமே அதுதான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, கொஞ்சம் எதிர்பாலினம் சம்மந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். மீனத்த பொறுத்தவரைக்கும். மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் சில குறைகள், சில செலவுகள் இருந்தாலும் கூட, நிறைகளும் சற்று அதிகமா தான் இருக்கு. தை மாதத்த பொறுத்தவரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அதே மாரி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்றது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றத்த உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி முடிஞ்ச அளவுக்கு நெறைய அன்னதானங்கள் பண்ணுங்க. உங்க கையால. நீங்க எந்த அளவுக்கு அன்னதானம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையானது சிறப்பா இருக்கும். சந்தோஷமாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.